வணக்கம் மக்களே! வழக்கம் போல நம்ம மார்க்கெட் கிளைமாக்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுவும் குறிப்பா நிஃப்டி 50 அருமையான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 60, 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா எண்ட் ஆஃப் தி டேல 260 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்து இன்னைக்கு டேவ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டலாம் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ வங்கி பங்குகள், அதுக்கப்புறம் இந்த பேங்க் இடிஎஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கெல்லாம் இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ்ல பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்ணல. ஸோ இதுக்கு முன்னாடி பேங்க் இடிஎஃப் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 30% வரைக்கான ஒரு ரிட்டர்ன தான் வந்து குடுத்துருக்கு. ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படாத ஒரு இடிஎஃப்பா என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்குன்னா, அது அத விட ரொம்ப மோசமான ஒரு இடத்துல இருக்கு. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு ஆயில் இடிஎஃப் இருக்கு. இது 2ம் பார்த்தீங்கன்னா, சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. பட் லாங் டெர்ம்ல குடுக்குன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம பிஎஸ்யூ பங்குகள் பக்கமோ, இல்ல பிரைவேட் பேங்க் பக்கமோ, பிரைவேட் பேங்க் பங்குகள் இல்ல இடிஎஃப் பக்கமோ நம்ம போவது சரியா இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, அத விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நமக்கு பல இடத்துல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் அப்பப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னும் சிலதெல்லாம் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்கும் பணம் போடுறதுக்கே நம்ம பக்காவா பிளான் பண்ணி தான் பணத்த இறக்குற மாரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும். ஸோ அதனால ரொம்ப அட்ராக்டிவா இல்லாத பக்கம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணாம இருப்பது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ 2 நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. 2 பேத்துக்கும் பேசிட்டோம். பிஎஸ்யூவா இருக்கட்டும், இல்ல பிரைவேட்டா இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம தல காட்ட வேண்டாம் அந்த பக்கத்துல. ஸோ இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, நெட்டா வித்து தான் வச்சிருக்காங்க. ஸோ வழக்கம் போல வந்துட்டாங்க. ஒரு 1800 கோடிக்கு இன்னைக்கு டேல வித்திருக்காங்க. டிஐஎஸ் கிட்டத்தட்ட 2400 கோடி நம்ம மார்க்கெட்ல பணத்த இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியோ நிஃப்டிய ஏத்திட்டாங்க. குறிப்பா ரிலையன்ஸ வச்சு தான் இன்னைக்கு நிஃப்டி 50 தூக்கி நிறுத்தியிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஏற்பட்டிருந்தது. நான் லாஸ்ட்டா வந்து பார்க்கும்போது. ஸோ பார்ப்போம் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படுதான்ட்டு. ஆனா, எது எப்படியோ இடப்பட்ட டைம்ல ஒரு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எனக்கு கிடைச்சிருந்தது. ஸோ எனக்கு கிடைக்கும்போது அத பற்றியான அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மேபி ஃபர்தரா திரும்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நல்லது. ஸோ நியூ எனர்ஜி பிசினஸ் என்னைக்கு ஒரு பெரிய பூம் ஆகும்னு தெரியல. பட் அதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு 2லிருந்து 3 வருடம் டைம் எடுத்துக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இடப்பட்ட டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத அப்ப தான் நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷன வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரே பங்கு சார்ந்து இருக்காம, ஸோ இப்போ ஐடிசின்னா அக்யூமுலேட் பண்றதுல வெறும் ஐடிசிய மட்டும் சார்ந்து இல்லாம, ஸோ மற்ற நல்ல இடத்துல நமக்கு லாங் டெர்ம்க்கு லார்ஜ் கேப்ல வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, ஸோ அங்கேயும் வந்து நம்ம ஒரு நல்ல பொசிஷன வந்து பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்து இன்னொரு பங்கு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, விரைவில் ஒரு அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு குடுக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி குடுத்ததுன்னா அந்த அப்டேட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பல பங்குகளோட ரிசல்ட் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கம்ப்ளீட்டா ரிசல்ட் டிஸ்கஷனா தான் வந்து இருக்க போகுது. இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது சிட்டி யூனியன் பேங்கோட ரிசல்ட். ஸோ இங்க பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 16% வந்து ரைஸ் ஆன மாரி தெரியலாம். ஆனா, ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் சிட்டி யூனியன் பேங்க் இந்த காலாண்டுல குடுத்திருக்காங்க. ஸோ சிட்டி யூனியன் பேங்கோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்க காட்டிலும் அதிகப்படியான ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்து போயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கூட பிரைஸ் டூ புக் பார்க்கும்போது 2 டைம்ஸ்க்குள்ள தான் வந்து இருக்கு. பட் இது அதையும் தாண்டி ஒரு இடத்துல நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 332 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல 329 கோடியா இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு குரோத் இல்ல. பட் அப்படியே ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அசெட் குவாலிட்டி ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த சிட்டி யூனியன் பேங்க்க பொறுத்தவரைக்கும். பட் இந்த வேல்யூவேஷன் சிட்டி யூனியன் பேங்க்குக்கு ஒர்த்தான்னு கேட்டா டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ ஒன்ஸ் வந்து இதெல்லாம் ஒரு 120 கிட்ட இருக்கும்போது பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வேஸ்ட் பேங்க் அப்படிங்கிற மாரி தான் பேசவும் பட்டது. பட் அது கூட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. டபுள் த டைம்ஸ்க்கு மேல ரிட்டர்ன குடுத்துருக்கு. பட் நான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நேரம் நிக்கல. ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துட்டேன். பட் இருந்தாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸா டெலிவர் பண்ணியிருக்கு இந்த சிட்டி யூனியன் பேங்க். அடுத்தது யூபிஎல்லோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ யூபிஎல் நம்ம முதல்ல தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண பங்கு. இப்பவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்டேட் வந்ததுன்னா, லாஸ்ட்டா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, அட்வான்டாவ வந்து தனியா லிஸ்ட் பண்ண போறதா ஒரு டேட்டா நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ விரைவில் வந்து பண்ணிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐபிஓ மூலியமா மெயினா பண்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கடன வந்து குறைக்கிறதுக்கு. இந்த கடன் எப்படி வந்தது? ஸோ இந்த அட்வான்டாவ வாங்குனனால தான் கடனும் பார்த்தீங்கன்னா, யூபிஎல்லுக்கு பெரிய அளவுக்கு அதிகமா வந்து வந்திருந்தது. ஸோ இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸா அமையறதுக்கும் பார்த்தீங்கன்னா, அட்வான்டாவ தான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறதாவும் இந்த ரிசல்ட்ல அவங்க குறிப்பிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ போன காலாண்டும் சரி, இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போதும் சரி, இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் கூட எக்ஸ்பெக்டேஷன வந்து பீட் பண்ண ஒரு ரிசல்ட்டா யூபிஎல்லுக்கு வந்து அமைஞ்சிருக்கு.
ப்ராஃபிட்டபிளாக இந்த குவார்ட்டரை முடிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போயிட்டுருக்கு. கடனை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. அதே சமயத்தில் ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு தலைவலியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வராமல் இருக்குது. ஒரு பக்கம் கடன் அதிகமாக இருக்குது. மேபி கடன் இல்லாமல் இருந்ததுன்னா யூபிஎல் இப்போவும் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கடன் அதிகமாக இருக்கிறனால இன்ட்ரெஸ்ட்டுக்கே இவங்களுடைய வருமானம் எல்லாம் காலியாகிட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு மெயின் ப்ராப்ளமாக யூபிஎல்ல இருக்குது. ஸோ ரொம்ப காலம் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎல்ல ஹோல்டு பண்ணி கடைசியில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் நோ லாஸ் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி தான் இதிலேருந்து நான் வெளியே வந்தேன். பட் பல நண்பர்கள் இந்த இடத்துல ப்ராஃபிட்டபிளாகவே வந்து வெளியே வந்தாங்க. இன்னும் பலர் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து புக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கூட வந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நம்பிக்கை இல்லை. பட் நான் வந்து அந்த பொறுமை இல்லை. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ நாள் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் பிரச்சனைகள் வந்து தீர்ந்த பாடு இல்லை. எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கலைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல இருப்பது சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம நினச்சது நடக்கலை. அதாவது பிஸ்னஸ் வைஸில் நான் ஷேர் ப்ரைஸ் ஏறுது ஏறலைங்கிறத பேசலை. பிஸ்னஸ் வைஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை. ஸோ அதனால் இந்த இடத்துல இருந்து நான் எக்ஸிட் ஆனேன். ஸோ வேறு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை, தவறாக முடியுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த தவறுலேருந்து நம்ம டெஃபினட்டாக வெளியே வரதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கு இது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக உங்ககிட்ட இருக்கணும் தான் திரும்ப இதை வந்து நான் ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் சொல்லாமல் கடந்து கூட வந்து போகலாம். ஆனால் ஸோ ரிமைண்ட் பண்ணணும். இந்த தவறு நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. மேபி சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இத்துப்போன பங்கு, இது கூட ஒரு நல்ல பங்கு, இதை விட மோசமான இத்துப்போன பங்கில் கூட வந்து உட்காந்துட்டு இருக்கலாம். ஒரு விடிவு காலம் வந்துருமோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த தவறை வந்து ரொம்ப நாட்கள் பண்ணாதீங்க. ஸோ பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி இது இன்னும் சில வருடத்துக்கும் பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ அப்போ வந்து நம்ம அதிலிருந்து தவறை ஒத்துக்கிட்டு வெளியே போகிறதுல எந்த தவறும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. சில பேர் இன்னும் வந்து இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை வந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த இடத்துலலாம் உட்காருவது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயல். பட் அதுக்காக நான் உங்களை விற்க சொல்லலை. பட் அந்த பங்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆபத்து உள்ளே உட்காந்துட்ருக்கு. விலையும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பங்கெல்லாம் ரொம்ப அண்டர் வேல்யூட் பொசிஷனில் இருந்தது. ஆனால் என்னைக்கு அவங்க மேலே ஒரு பிரச்சனை வந்து வந்ததோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வேல்யூவேஷன் மாறிடுச்சு. அவங்க பண்ண ப்ராஃபிட் மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போதே இந்த டைம் தான் பாருங்கள். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படியே மண்ணுக்குள்ளே போயிருச்சு. அந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இங்கெல்லாம் நமக்கு தெளிவான பார்வை இல்லாத இடத்துல இருப்பது மிக மிக தவறு. ஸோ கரெக்டாக பார்த்து நல்ல டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம்பஸ் ஆக்டிவேரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கேம்பஸ் ஆக்டிவேர் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபுட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கேம்பஸ் ஆக்டிவேர் பார்க்கும்போது டீசெண்டான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் பங்கோட விலையும் வந்து இன்றைக்கி டேயில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, ரிலாக்ஸோ போன்ற நிறுவனங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மன்ஸாக கேம்பஸ் ஆக்டிவேரோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காலாண்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ ரெவன்யூவும் நல்ல ஒரு ஜம்ப் 589 கோடி பண்ணியிருக்காங்க. மார்ஜினும் முன்னே இருந்த மார்ஜினுக்கு இப்போ திரும்ப கேம்பஸ் ஆக்டிவேர் வந்து எந்திரிச்சு வந்திருக்காங்க. அது போக ப்ராஃபிட் பார்க்கும்போது 64 கோடி இந்த காலாண்டில் ஒரு பெட்டரான ஒரு ப்ராஃபிட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக எல்லா பக்கமுமே அடி தூள் கலப்புன ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த கேம்பஸ் ஆக்டிவேர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பங்கும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற ரிவார்டை இன்றைக்கி டேயில் என்ஜாய் பண்ணியிருக்கு. ஸோ ஆன்லைனில் பார்க்கும்போது இந்த கேம்பஸ் ஆக்டிவேரோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஓரளவு பெட்டர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா இவங்க அவங்களுடைய ப்ராடக்டை வந்து வைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸோட குவாலிட்டி கூட கம்பேர் பண்ணும்போது கேம்பஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மி. இது நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது. ஸோ ஒரே ஒரே மாடல் ஒரு செருப்பு பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன். கேம்பஸ்லேயும் வாங்கினேன், அதே மாதிரி ரிலாக்ஸோலையும் வந்து வாங்கினேன். ஸோ ரிலாக்ஸோடது கொஞ்சம் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தி இந்த கேம்பஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நான் நினைக்கிறேன். இல்லை ஒரே ப்ரைஸுன்னு நான் நினைக்கிறேன், மறந்துருச்சு. ஆனால் உழைப்பு ரொம்ப நாள் உழைச்சது எதுன்னு பார்த்தா ரிலாக்ஸோ தான் வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து உழைச்சது. இந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சுமாரான ஒரு குவாலிட்டி தான் நான் ஃபீல் பண்ணது. நான் யூஸ் பண்ண என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். பட் கம்பெனி இந்த காலாண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு, மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இப்போதைக்கெல்லாம் நம்ம இதை வாங்கலாமான்னு எப்படின்னு கேள்வி வரும். பட் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இதை பற்றி நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். பட் இன்னும் வரைக்கும் நான் பண்ணலை. இதெல்லாம் கூட விடுங்க.
ஐடிசியை பற்றியும் நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னேன். அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணல. ஸோ முடியல, என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியல. பட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. உட்காந்து ரெக்கார்ட் தான் பண்ணணும். ஸோ அதுவே வந்து பண்ணாமல் எடிட் பண்ணாமல் தான் உட்காந்துட்ருக்கேன். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், டைம் இருக்குது, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ இந்த உட்கர் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு. இந்த காலாண்டில் சுமாரான இல்லை, மோசமான பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டுலேயும் இவங்களுடைய நஷ்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிருக்கு. அசெட் குவாலிட்டி போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இன்னுமே அசெட் குவாலிட்டி ரொம்பவே வந்து மோசமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இவங்களுடைய இந்த கடன் வளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதாவும் ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. லாஸ் பார்த்திங்கன்னா வைடன் ஆயிருக்கு. இப்போது இவங்களுடைய இந்த ஜாயிண்ட் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. இது போன காலாண்டுலேயே வந்து டிக்ளைன் ஆயிருச்சு. அந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு இஷ்யூவை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொடுத்த காசு திரும்பி வரமாட்டேங்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் என்பிஎஃப்சி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இவங்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த வங்கிகளுக்கெல்லாம் புரியுது. ஸோ க்ரோத்தை விட நம்ம பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜாயிண்ட் லோனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், மைக்ரோ ஃபினான்ஸ் லோனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், மற்ற லோனு, ஹவுசிங் லோனு, கோல்டு லோனு, மற்ற லோன்ஸ் எல்லாமே இந்த நிறுவனங்கள் இப்போது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மற்ற லோன்ஸோட க்ரோத் பார்க்கும்போது ஒரு 27% க்ரோத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செக்யூர்ட் லோனை நோக்கி இந்த நிறுவனங்கள் நகருது. இதை நகர்ந்தால் மட்டும்தான் ஒரு அடித்தளம் போடணும். ஸோ இந்த இதுக்கு இவ்வளோ தான் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டு கரெக்டாக ரிஸ்க் வச்சு ப்ளே பண்ணால் தான் ஒரு நல்ல லாங் டேர்மில் நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்க வேகமான ஒரு க்ரோத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அன்செக்யூர்ட் லோனை வாரி வழங்கி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் செக்யூர் லோனை நோக்கி நகர்றாங்க. விரைவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் ஆகலை. மேபி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணனா சொல்கிறேன். இது ரொம்ப சின்ன பேங்க், சின்ன பங்கு. இதை பற்றி சொல்கிறத பற்றி தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. பார்ப்போம் அந்த டைமில் என்ன எப்படி வந்து உங்கள் கூட கன்வே பண்ணலாங்கிறத பற்றி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றும் இந்த காலாண்டில் வந்து இவங்க பண்ணலை. ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரிசல்ட் ஹெட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போட்டிருப்பாங்க. 21% பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்குன்ட்டு. போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், கொஞ்சம் மார்ஜினலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து காட்டியிருக்காங்க. ஒரு 20 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஃபிட் வந்து உயர்ந்திருக்கு குவார்டர் அண்ட் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது. இவங்க வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன் டெஃபினட்டாக இந்த கம்பெனிக்கு கொடுக்க முடியாது. நம்ம இந்த நிறுவனத்தை ஐபிஓ வரும்போதே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போவே இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வேல்யூவேஷனில் வாங்கினா நம்ம டெஃபினட்டாக வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் பல வீடியோஸ்லையும் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரூ. 100 கீழே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ₹100 ஒரு ₹120 இருக்கும்போது கூட ஏறும் அப்படின்னு தான் பலரும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ₹90 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போவும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ₹90 தான் இருக்குது, ₹100 தான் இருக்குங்கிறக்காக இதில் நம்ம பெருசாக எந்த விதமான டிசிஷனும் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துலலாம் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு நல்ல மதிப்பீடுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த பஜாஜ் ஹவுசிங்க்கு பதிலாக ஜியோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு வாய்ப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஆனால் அதுவும் இப்போ இல்லை. ஸோ ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு டவுன்ஃபால் ஏற்படட்டும். அப்போ பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தனியாக. பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதை பற்றி வந்து அலசி ஆராய்வோம். அடுத்தது டாடா கெமிக்கலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டாடா கெமிக்கலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காலாண்டுலேயும் மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் டாடா கெமிக்கலுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ லாஸ் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே 93 கோடி காட்டுது. பட் ஸ்க்ரீனரில் கரெக்டாக தான் வந்து காட்டும். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறத அப்படியே வந்து போட்டிருப்பாங்க. 73 கோடி கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ் பார்த்திங்கன்னா டாடா கெமிக்கலுக்கு வந்து காட்டுது. 69 கோடி பார்த்திங்கன்னா இந்த காலாண்டில் கன்சாலிடேட்டட் நெட் லாஸாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க டாடா கெமிக்கல். ஸோ ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே, அந்த சைட்வே பார்த்திங்கன்னா பாட்டமில் நடக்கலை, ரொம்ப வந்து ஒரு பீக்கில் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ பார்க்கும்போது தெரியும் எங்கேருந்து 21 அந்த டைமில் இருந்து ஸோ அங்கேருந்து இப்போ 25 வரைக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து ஒரு
கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ ரூ. 700 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளிக்கல் செக்டார்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஏர்னிங் நல்லா இருக்கும்போது இந்த ஏர்னிங் இதுதான் பார்த்தீங்கன்னா இபிஎஸ். ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ரோவாக இருக்கக்கூடிய டைமில் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் இந்த டைமில் பிஇ ரேஷியோ பாரு 10 பி 12 பி தான் இருக்குன்ட்டு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கலை வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வேல்யூவேஷன் பிஇ பாரு 10ல் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வாங்கினாங்க. ஆனால் இப்போ இபிஎஸ் எங்கே போச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா கேள்வி. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து நம்ம பங்கை வாங்கணும்னா, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பிஇ ரேஷியோவை பார்த்து பங்கை வாங்கணும்னா கடைசியில் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. நஷ்டத்தில் போய் முடிவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டாடா கெமிக்கலோட அந்த சோடா ஆஷில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னும் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தலைவலியாக டாடா கெமிக்கல்ஸை போட்டு ஆட்டிகிட்டு இருக்கு. மார்ஜினும் பார்க்கும்போது இந்த காலாண்டில் டிக்ளைன் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் இந்த கமாடிட்டியோட ஒரு மதிப்பு மாறினா தான், ஸோ டிமாண்ட் ஏறினா தான் அகைன் இவங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளுக்கு வந்து டேர்ன் ஆவாங்க. ஸோ ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்டாக டாடா கெமிக்கலில் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இன்னியும் பிஇ ரேஷியோ மட்டும் பார்த்து வாங்குவேன் அப்படின்ட்டு வாங்கினா ஒன்றும் வந்து பண்ண முடியாது. ஸோ ரூ. 1200 இருக்கும்போது 10 பியில் இருந்த பங்கு ரூ. 700 கிட்ட வந்ததுக்கப்புறம் 68 பியில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிஇ ரேஷியோ பார்த்து வாங்காதீங்கிறது நான் திரும்ப இந்த இடத்துல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணி ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் கூட ஆளாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு நமக்கு ஃப்யூச்சரில் ஏற்படுதா அப்படின்ட்டு. அடுத்தது ஹியூண்டாயோட ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸை இந்த காலாண்டில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனைக்கும் நல்ல விற்பனை ஆச்சு. அப்படி இருந்தும் கூட பார்த்திங்கன்னா இவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சு தான் வந்து இருக்குது. மார்ஜின் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகிருக்கு. ரெவன்யூ எந்த குறையும் இல்லை, அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் லாபத்தில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ போன காலாண்டு இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு தோணுனாலும் கூட இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பங்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கரெக்ஷனை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அடிச்சு இறக்கட்டும். மேபி இது ஒரு திரும்ப ஒரு பெட்டரான ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்ததுன்னா அப்போ நம்ம இந்த ஹியூண்டாய் மோட்டரை பற்றி திங்க் பண்ணுவோம். ஸோ ஹியூண்டாய் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நல்ல பிளேயராக இருந்து இப்போ கொஞ்சம் வீக்கஸ்ட் பிளேயராக நம்பர் 4க்கு வந்து போயிருக்காங்க. ஆனால் குளோபல் மார்க்கெட்டில் ஹியூண்டாயோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ யுஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், சவுத் அமெரிக்கா மார்க்கெட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி யூரோப்பாக இருக்கட்டும், சூப்பரான பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. அத்தனை மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் என்றைக்கு இறக்குவானுங்க நம்ம நாட்டில் அப்படின்ட்டு தெரியல. ஒரு 30 மாடல் கிட்ட இறக்குவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த 5 வருஷத்தில். ஸோ ஹியூண்டாய் மேபி நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்படுத்துது, நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்குது அப்படின்னா அப்போ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீப் கிட்டேருந்து ஸ்டெலன்டிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னென்னா இப்போ இவங்க 2.0 ஸ்ட்ராட்டஜி, இவங்க என்ன தான் 2.0 போட்டாலும் நம்ம நாட்டில் இவங்க கார் விற்காது. ஏன்னா இவங்க கொடுக்குற டிசைனுக்கும் ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய விலைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வேறுபாடு இருக்கும். இந்த விலைக்கு இங்கே வாங்க மாட்டாங்க. குறிப்பாக ஷோரூமும் நம்ம நாட்டில் பெருசாக இல்லை. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸை வந்து நாங்கள் இன்னும் அதிகப்படுத்த போகிறோம், அந்த இடத்துல இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ லோக்கலைஸ்டு ஆக்க போகிறோம் ப்ரொடக்ஷனை, அது மாதிரி எக்ஸ்போர்ட்டும் இங்கேருந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு பிளானை வந்து அடுக்கியிருக்காங்க. பட் உடனே நடக்காது, படிப்படியாக தான் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்கு ஏற்ற விலையில் பார்த்திங்கன்னா இவங்க காரை வந்து லான்ச் பண்ணணும். ஸோ ஸ்கோடா பார்த்திங்கன்னா கைலாக்கில் ஒரு அட்ராக்டிவான ஒரு விலையில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு விலையில் லான்ச் பண்ணணும், மாடல்ஸை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணினா தான் ஜீப்புக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு விற்பனை பார்த்திங்கன்னா கூடும். இல்லைன்னா வந்து கூடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து கம்மி. ஸோ நான் ஸ்டெலன்டிஸை யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போவும் பார்க்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பை தான் ஸ்டெலன்டிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சான்ஸ் பார்த்திங்கன்னா இருந்துட்டு தான் வந்துட்டுருக்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டெலன்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்டையும் அப்பப்போ சைடில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் பார்க்கும்போதும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை தான் எனக்கு வந்து டெலிவர் பண்ணுது. பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நான்
வேற ஒரு பங்குக்காக வந்து இந்த பணத்த வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட இண்டு மணில வந்து நான் ஆட் பண்ணேன். இப்போ வந்து அத மைக்ரோசாஃப்ட்க்கு யூஸ் பண்ணியாச்சு. பட் யூஸ் பண்ண உடனே திரும்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பணத்த வந்து போட்டிருக்கேன். யுஎஸ் இன் மணி அக்கவுண்ட்ல வந்து லோட் பண்ணி தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்தர் டிப் நடக்க நடக்க மைக்ரோசாஃப்ட்ல அக்யூமுலேஷன் நடக்கும். அதே மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பங்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தி குடுத்தா, அந்த இடத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு நான் ரெடியா தான் வந்து இருக்கேன். ஸோ இந்த யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கு என்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும் அப்படின்ட்டே நம்மளால சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உண்டாகும். அந்த டைம்ல கையில காசு இல்லைன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெடப்பாயிரும். ஸோ அதுக்கப்புறம் முதலீடு கரெக்ட்டான நேரத்தில பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம நெறச்சு ஓரளவு டீசென்ட்டான ஒரு அமௌண்ட்ட வச்சுட்டே இருக்கிறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்றேன். ஸோ பார்ப்போம். வாய்ப்பு வரும்போது நான் ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு என் கண்ணுல மைக்ரோசாஃப்ட் நல்ல ஒரு சான்ஸா இருக்கு. ஸ்டெல்லன்டீஸ் நல்ல ஒரு சான்ஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஒரு சான்ஸா பார்க்கக்கூடிய இடங்களா வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!